சவுதி அரேபியா வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் ரியாத் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் 27/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிங் ஃபஹத் மெடிக்கல் சிட்டி மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் உதவியுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாமை திரு பிரவீன்குமார், 2வது செயலாளர், இந்திய தூதரகம் ரியாதின் சமூக நலத்துறையின் இறப்பு பதிவு பிரிவு திரு மொஹைதீன் சலீம், தமிழ்நாடு சார்பில் இந்திய தூதரக வழிகாட்டு குழு உறுப்பினர் இணைந்து ரிப்பன் வெட்டி இரத்த தான முகாமை துவங்கி வைத்தனர். சவுதி NRTIA துணை பொறுப்பாளர் டாக்டர் சந்தோஷ் பிரேம் மற்றும் சவுதி ரியாத் NRTIA செயலாளர் திரு சாமிதுரை, ஒருங்கிணைப்பாளர் திரு ஜனார்தனன், துணை ஒருங்கிணைப்பாளர் முகமது வசீம், பொருளாளர் வெல்கம் ஆறுமுகம், இளைஞரணி தலைவர் அப்துல் ரஹ்மான், இளைஞரணி செயலாளர் அண்ணாதுரை, நகர தலைவர் நவாஸ், தமிழ் கலாச்சார பாரம்பரிய செயலாளர் திரு முருகவேல், திரு நீதிமாறன், சட்டப்பிரிவு திரு சதாம் உசேன் மற்றும் திரு ஷேக் முகமது, மகளிர் அணி செயலாளர் திருமதி டாக்டர் கவிதா கணேஷ் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்பவர்களுக்கு உணவு வழங்கினார். தாய்நாட்டிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்த திமுக கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மற்றும் நாகை மாவட்ட துணை அமைப்பாளர் கவிஞர் நாகூர் பாரி கலந்து கொண்டார். தமிழக அரசின் அயலக நலத்துறை அடையாள அட்டைக்கான இலவச பதிவு முதல் 16 பேருக்கு செய்து தரப்பட்டது. காயிதே மில்லத் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திரு நாசர், இந்திய வெல்ஃபேர் ஃபோரம் ஒருங்கிணைப்பாளர் திரு நூர் முகமது, உலகளாவிய தமிழர் நல சங்கம் திரு சையத் மரைக்காயர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ரியாத் இந்திய சங்கம் திரு மாதவன், ரியாத் தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர் திரு ஜாஃபர் சாதிக், மனிதநேய கலாச்சார பேரவையின் ரியாத் மண்டல செயலாளர் தஞ்சை முஸ்தபா, தௌஃபீக், ஃபரீத், அப்துல்லா ஆகியோரும் இணைந்து இந்த விழாவினை சிறப்படைய செய்தார்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.